நாம ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்? அப்படின்னு கேட்டு, அதுக்கு பதில் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க சொன்னா, இந்த வேர்ல்டுலயே தி செல்ஃபிஷ் கை நம்ம தான். நான் பரலோகத்துக்கு போறதுக்காக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போயிருப்பாரு. இங்க வைக்க மாட்டாரு. வச்சதுக்கு ஆண்டவருக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதுல பிரதானமான ரீசன், நம்மை கொண்டு இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரட்டும். அப்ப நான் அடுத்தவர்களுக்கு தாகம் தீர்க்கிறவனாக எனக்குள்ள இருந்து இந்த நதி புறப்படணும். இப்ப பாருங்க, 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அதுல இருந்தவங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து அந்த நதி புறப்பட்டு அப்படியே பவுலுக்குள்ள வருது. பவுலுக்குள்ள அனனியா போய் என்ன செய்றாரு? அவரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாரு. இப்படி புறப்படுகிறதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது இன்னைய வரைக்கும் அந்த நதி பாஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம வழியாவும் பாயும். இதற்கும் தண்ணீரை கொண்டு வந்து தாகத்தை ஆண்டவர் தீர்க்கணும். நான் வந்தேன், நான் தாகம் தீர்த்தேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, மாற்றத்தை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நதி பாயலன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்கன்னா, நதி பாஞ்சா பல ஊர்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்தந்த ஊர்க்காரங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வண்டி அந்த தண்ணியை பிடிச்சி உங்களுடைய கேனில் வச்சுட்டீங்க, வீட்டில் வச்சுட்டிங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். வேறு யாருக்கும் யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ளேருந்து இந்த நதி என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். அநேகரை தாகம் தீர்க்கிற சுத்தமான நதி. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.